ஆகா கல்யாணம் சீரியலில் கௌதம் பாருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை கவனிக்கிற நம்ம ஐஸ்வர்யா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உண்மையை சொல்லுவாப்புல கௌதம். இல்லை நான் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு பொய் சொல்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து கௌதமுக்கு ஃபோன் வருது. எடுத்து அட்டன் பண்ணுனா அதில் பாரில் இருந்து தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு எந்த டேபிளை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு இது கேட்டுடுது. உடனே பார்த்திங்கன்னா இப்போ ஒழுங்க மரியாதையாக நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி நல்ல பேர் வாங்கலை, அதுக்கப்புறம் நானே போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி உங்களை பழி வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம கோடீஸ்வரி பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒரே முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இந்த மாதிரி முருங்கை மரம் சம்மந்தமாக ஐட்டத்தை போட்டு தாக்குறாங்க. இந்த பாக்கியராஜ் படத்தை பார்த்ததுலேருந்தே முருங்கைக்கா அந்த கான்செப்டை எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இந்த சீரியல்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே என்னடானா பார்த்திங்கன்னா சமையல் கட்டில் எல்லாம் சமைச்சிட்டாங்க இல்லையா, எல்லோரும் சாப்பிட வரும்பொழுது அங்கே டேபிள் ஃபுல்லாகவே ஒரு முருங்கைக்கீரை ஐட்டமாக இருக்குது, முருங்கைக்காய் ஐட்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே சந்தேகம் வருது. என்ன இன்றைக்கி எல்லாமே ஒரு முருங்கைக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட்டாக கேட்குறாங்க. உடனே இதெல்லாம் கவனிக்கிற நம்ம தாத்தா இது எல்லாமே சூர்யாவுக்காகத்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குது. இல்லை எனக்காகத்தான், வைத்தியத்துக்காகத்தான் பார்த்திங்கன்னா இதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா எப்படியோ சமாளிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் குடும்பமே சேர்ந்து முருங்கை ஃபேமிலியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு பெருசாக வேறு எதுவும் நடக்கலைங்க. இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.